தமிழ் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், இந்த தண்டு தான் இன்றைக்கி சூப் வைக்க போகிறோம். மல்லி தண்டுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இவ்வளோ கேவலமாக அதை நினைக்கக்கூடாது. இதில் நிறைய சத்துக்கள் கிடைக்கிது, நார் சத்து கிடைக்கிது. இதனால் இதை தூக்கி போட்டுறாதீங்க. வேறெல்லாம் சத்து சூப் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த சூப் வைக்கிறதுக்குள்ள பாருங்கள் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். அடுத்து பாருங்கள், இஞ்சி, வெங்காயம், பெருஞ்சீரகம், கரம் மசாலா, அந்த ஐட்டங்கள், தக்காளி, இதான் இன்றைக்கி நம்ம சூப் வைக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருவோமே. பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சி போட்டுட்டோம். இப்போ என்ன செய்யறோம், ஜாமான்லாம் சேர்த்துருக்கோம் பற்றியெல்லாம், இது எல்லாத்தையுமே இதில் போட்டு கிண்டி விட்டு மூடிடுவோம். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் 2 பேர் 3 பேருக்குன்னா கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். நாங்கள் ஒரு 5-6 பேருக்கு செய்கிறோம். நல்லா கொடுத்து பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு, தூளுப்பு எதுனாலும் போட்டுக்கலாம். அரை உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பு கொதிச்சிருச்சு, இறக்கிடலாம். கலர் பாருங்கள், மல்லி தண்டு, அதனால் சூப்பு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், சூப்பை வடிகட்டி எடுத்துட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு 2 மணி 3 மணிக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். 3 மணியை போல் குடிக்கலாம். 11 மணி ஸ்நாக்ஸ் குடிக்கலாம். ஒரு முறுக்கோ ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், அருமையான சூப்பு. இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. தண்டை ஒதுக்கிறாதீங்க. எந்த காந்தம் உண்டு. தண்டு, புதினா தண்டு, கொத்தமல்லி தண்டை ஒதுக்காதீங்க. நார் சத்து நிறைஞ்சது. தமிழ் வணக்கம்.